பாட்ஷா படத்தில் ரஜினிகாந்தினுடைய தங்கச்சியை அடித்த உடனே ரஜினிகாந்துக்கு பயங்கரமாக கோவம் வந்து அந்த ஆனந்தராஜனுடைய சகாக்கள் எல்லாரையும் போட்டு அடித்து தும்சம் பண்ணிடுவார். அப்போ டாக்டர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லுவார். நாடி நரம்பு ரத்தம் சதை இது எல்லாத்துலேயுமே சண்டை வெறி ஊறி போனவனால் மட்டும்தான் இப்படி ஒரு அடி அடிக்க முடியும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். இது வந்து நீங்கள் பாட்ஷா படம் பார்த்தவங்களுக்கு நல்லா புரியும். அதே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்போது CNN அப்படிங்கிற நியூஸ் சேனல் அறிக்கை கொடுத்துருக்காங்க. மத்திய கிழக்கு முழுவதும் இருக்கக்கூடிய முக்கியமான அமெரிக்க தளங்களை ஈரானிய தாக்குதல்கள் முற்றிலுமாக அழித்து விட்டது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. நீ திரும்பி எந்திரிச்சு வர்றதுக்கே பல வருஷம் ஆகுண்டா அப்படிங்கிறது தான் ஈரான் கொடுக்கக்கூடிய அந்த அதிர்ச்சி வைத்தியம். சில தளங்கள் இப்போவும் முழுமையாக பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருக்குது. எந்திரிக்கவே முடியாத அளவிற்கு அடித்தாங்கன்னு சொன்னல, அது இதுதான். அமெரிக்க அதிகாரிகள் அதிர்ச்சியாக இருக்காங்க. இது போன்றது ஒன்றை நாங்கள் ஒருபோதும் கண்டதில்லை. அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட மின்னல் வேக தாக்குதல்கள் இவை அப்படின்னு தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டாக சென்காம் முதற்கண்டு அமெரிக்காவினுடைய தளங்களில் வசித்த அந்த நபர்கள் எல்லாருமே அமெரிக்காவுக்கு ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஓடுங்கடா கிளம்பிங்கிற அளவுக்கு தான் இப்போது ஈரான் சம்பவம் பண்ணியிருக்கு. இது தொடர்பான காட்சிகளும் CNN வந்து ப்ரூஃபாகவே எடுத்து கொடுத்துருக்காங்க. தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே US தளங்கள் மீது ஈரானுடைய சாகசங்கள் இருக்குல்ல, அதை வரிசைப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப் சொல்கிறாரு இந்த போர் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத US காங்கிரஸுக்கு ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காரு. அப்போது இந்த போரில் ஜெயிச்சது யாருங்கிறத அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் சேனல், ஃபெமிலியரான ஒரு நியூஸ் சேனலே பட்டியல் போட்டு ஈரானுடைய சாதனைகளை விளக்கிக்கிட்டு இருக்காங்க.